நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்தரன் திரைப்படத்தினுடைய விமர்சனமாக தான் அமைய போகுது. அந்தரன்னா என்னங்க பேர்? என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக ஒரு பெயர் கொஞ்சம் ஆச்சரியமாக, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாவே எல்லாருக்குமே அந்த பெயர் மேலே ஒரு காதல் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அந்தரன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விமர்சனத்தை நிறைவு வரைக்கும் பாருங்கள். நிறைவில் அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. அந்தரன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? இவானா வருண் கார்த்திகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. ஸோ இவானா வருண் படத்தினுடைய கதாநாயகி. இவங்களை யாராவது காதலிக்கணும் அல்லது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு மரணம் என்பது எழுதப்படாத விதி. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? படமே அப்படிதாங்க. என்னென்னா, இவானா வருணை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் இறந்து போயிடுறார். அது விபத்தான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் காதலிக்கிறாரு. காதலிக்க எண்ணத்தில் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறார். ஐயோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒருத்தர் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு. ஸோ இவானா வருணுக்கு பின்னாடி இப்படி ஒரு மர்மம் முடிச்சு போயிட்டே இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை இவானா வருண் கார்த்திகாவுடைய அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவாக நடிச்சிருக்காரு படத்தினுடைய தயாரிப்பாளர், மெயின் தயாரிப்பாளர் எம்.கே. சாம்பசிவம். அவராக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது படத்தினுடைய வேகம் வேறு மாதிரி மாறுது. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக நியமிக்கப்படக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் செழியன். செழியனாக பிரஜன் நடிச்சிருக்கார். பிரஜன் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க வரும்பொழுது ஏற்கனவே இவானா வருண் கார்த்திகா மேலே காதல் இருக்கவே செய்யுது. அந்த காதல் இப்போ டெவலப் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவானா வருணும் பிரஜனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மர்மமான முறையில் மரணங்கள் நிகழ்ந்தது இல்லையா, இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத பிரஜன் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதா படத்தினுடைய கதை அந்தரன். ஸோ இந்த படத்தில் பிரஜன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். போலீஸ் கட்டிங்லாம், அவருடைய ஹேர் கட் ஸ்டைல் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் பொருந்தாத வகையில் அந்த கேரக்டரில் அவர் அப்படியே தடுமாறுறது தெரியுது. இன்னமும் தடுமாற்றம் தேவையா பிரஜன் அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸராக செழியனாக அவர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே போல் கார்த்திகாவாக ரொம்ப அழகு பதுமையாக எட்டி பார்த்து விட்டு நானும் பொம்மை மாதிரி இருக்கேன், டால் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் இல்லை. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கலவையை இந்த இயக்குனர் பூசியிருக்கார். அந்த கலவை என்னன்றது படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இவானா வருண் அந்த கலவைக்குள்ளே வரும்பொழுது நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற லேசான ஒரு ஆச்சரியத்தை நமக்குள்ளே நிகழ்த்துறாங்க. அவங்களுடைய அப்பாவாக எம்.கே. சாம்பசிவம், அவர் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர். அவருடைய மனைவியாக, அதாவது கார்த்திகா, அதாவது இவானா வருணுடைய அம்மாவாக செந்தில் குமாரி இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இயல்பாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அனுப்பமா நடிச்சிருக்காங்க. இன்னும் 2-3 கேரக்டரை பார்த்தேன். அந்த 2 கேரக்டரில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பிரியங்கா செல்வி, அப்புறம் ஐஸ்வர்யா கண்ணன். எஸ், இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, உபரியாக வந்துட்டு போகிற கேரக்டர் கூட மனசில் நிற்கிற மாதிரி தெளிவான திரைக்கதைக்குள் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. படத்தில் ஒளிப்பதிவு அப்படிங்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமான படம். என்ன வித்தியாசமான படம்னா, 50% காதல், ஒரு 50% மர்மம், இது ரெண்டும் கலந்த ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஸ்டோரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார் கிஷோர் ராமச்சந்திரன். கிஷோர் ராமச்சந்திரனுடைய மேக்கிங் ஆஃப் கேமரா ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு எடிட்டிங்காக 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஒருத்தர் பண்ண மாட்டோம், 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னிஷியஸ் அஸ்வின், அப்புறம் சதீஷ் குரோசேவா, இவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேருடைய எடிட்டிங்கும், அதாவது 50% மர்மம், 50% த்ரில்லர் பேஸ்டு திகில் சார்ந்த ஒரு படம், மர்மம் கலந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுனால 2 பேரும் வெவ்வேறு விதங்களில் அவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்வையாளர்களை ரசிக்க வைக்கிறார்கள் அப்படின்னு 2 பேரையும் சொல்வேன். ஒருத்தர் இக்னிஷியஸ் அஸ்வினும், அதே போல் சதீஷ் குரோசேவாவும். அப்புறம் படத்திற்கான இசைக்கு வரணும். இசை யார் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஆர் ஹரி பண்ணியிருக்கார். எஸ்ஆர் ஹரி பின்னணி இசையில் கவனிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லை, பாடல்களில் 3 பேர் எழுதியிருக்காங்க. கார்த்திக் நேதா, மோகன்ராஜன், அப்புறம் சுபா பிரபு. இந்த 3 பேருடைய பாடல்களில் கார்த்திக் நேதாவுடைய பாடலும், அப்புறம் நம்மளுடைய இவருடைய மோகன்ராஜனுடைய பாடலும், சுபா பிரபுடைய பாடலும் வார்த்தைகளில் அதிகமாக மனசில் நிற்கலனா கூட ஒரு சில வரிகள் மனசில் அப்படி ரீங்கரிக்க ஆரம்பிக்குது. ஸோ பாடல்களில் அவங்க தங்களை நிலைநிறுத்த பார்த்தாங்க. இசையால் தன்னை மெனக்கெட்டு வைத்திருக்கிறார் எஸ்ஆர் ஹரி.
ஆனால் படத்தினுடைய ஆர்ஆரில் கவனிக்க வைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவேன். படத்திற்கான தயாரிப்பாளர் எம்கே சாம்பசிவம். இவர் தான் வந்து கார்த்திக், அதாவது இவானா வருணுடைய அப்பாவாக நடிச்சிருப்பார். ஸோ அவர் தான் மெயின் தயாரிப்பாளர். அவருக்கு இணையாக 3 தயாரிப்பாளர்கள் இணை தயாரிப்பாளர்களாக வராங்க. ஒருத்தர் வந்து ஆர் சுந்தரமூர்த்தி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து கே விஜயகுமார், அப்புறம் வந்து எஸ் சுதாகர். இந்த 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்திற்கான கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் செஞ்சிருக்காரு சந்தோஷ் ராவணன். சந்தோஷ் ராவணனுடைய படம் அப்படின்றத தாண்டி அவர் எடுத்திருக்கக்கூடிய ஜானர் இருக்கு இல்லையா, காதல் திரைப்படமான்னு கேட்டால் ஆமாம், மர்மம் கலந்த படமா ஆமாம், இல்லை திகில் பேஸ்டு படமா ஆமாம், கிரைம் ஆமாம், எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லும்பொழுது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பொருட்செலவாகுமே, பிக் பட்ஜெட்டில் தான் படம் பண்ணுமே அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து மினிமம் பட்ஜெட் மூவி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது தான் பெரிய ஆச்சரியம். ஸோ மினிமம் பட்ஜெட்டில் ரொம்ப ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு சினிமாவை தர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷ் ராவணன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கார். அந்த சேலஞ்சில் அவர் ஒரு 50% கிணறு தாண்டியிருக்கார். அப்படி விட்டுறக்கூடாது. வரக்கூடிய படங்களில் தன்னை ப்ரூவ் பண்ணதான் அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் தெரிவிக்கிறோம். சரியா? சரி, அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு மர்மமும் காதலும் திகிலும் கலந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். படத்தில் அதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய போலீஸ்காரர், இன்வெஸ்டிகேஷன் தொடர்பான இருக்கக்கூடிய காதலி, இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், இதெல்லாம் கடந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அட சொல்லுவீங்க. அந்த அட சொல்கிறதுக்கு மத்தியில் நான் வந்து படத்தினுடைய பெயருக்கான விளக்கம் சொல்லணும் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே. அந்தரன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீப காலமாக தமிழ் சினிமாவில் பெயர் வைக்கக்கூடிய இயக்குனர்கள் தமிழ் சங்க இலக்கியங்களிலிருந்து வார்த்தைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக பேர் வைக்கிறாங்க. அந்தரன் அப்படின்னா வேடன், அதாவது மறைந்திருந்து வேட்டையாடுபவன் அப்படிங்கிறது தெளிவான விளக்கமா. மறைந்திருந்து வேட்டையாடுபவன் யாரு? வேடனாக தானே இருக்கோம். நேருக்கு நேராக நின்று வேட்டையாட முடியாது, நேருக்கு நேராக நின்று சண்டை தான் போட முடியும். மறைந்திருந்து தான் தாக்க முடியும். வேடன் இருப்பவன் மறைந்து தான் அம்பு விடுவான் இல்லையா. ஸோ அதனால் வேட்டையாடுபவன் வேடன் அப்படிங்கிறது தான் அந்தரன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஸோ அழகான தமிழ் பெயர் வைத்த இந்த குழுவுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வழக்கம் போல் எப்பயுமே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க, அதே போல் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லுவீங்க. நான் மீடியாவை நீங்கள் வாழ வைக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மீண்டும் அடுத்த இன்னொரு ஆகச்சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.